ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வந்து இது லக்ஷதீப் யானா. இந்த லெசன் வந்து ரஹமத் தெரிக்கேரு அவங்க எழுதிக்கிறாங்க. இதில் வந்து என்னென்னா போயிட்டு அப்புறம் அவங்க பொண்ணு, அந்த பொண்ணோட மாமா, ஓகே, இவங்க 3 பேர் சேர்ந்து ஒரு இதுக்கு லக்ஷதீபாவுக்கு வந்து ஒரு ட்ரிப்பு போகிறாங்க. 5 days ட்ரிப்பு. கேரளாவில் கொச்சியில் வந்து திப்பு சுல்தான் அப்படின்ற ஒரு ஷிப்பை வந்து அவங்க ட்ராவல் பண்ணுறாங்க. அங்கேருந்து அவங்க லக்ஷதீபாவுக்கு வந்து ட்ராவல் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ அவங்க ட்ராவல் பண்ணி இவங்க 3 பேர் வந்து ட்ராவல் பண்ணுவாங்க. இவங்க ட்ராவல் பண்ணும்போது போயிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, கேரளா கொச்சிலேருந்து லக்ஷதீபாவுக்கு வந்து நிறைய பேர் வந்து ட்ராவல் பண்ணுறாங்களாம். ஓகே, நிறைய பேர் எப்படின்னாக்கா நிறைய முஸ்லீம்ஸ் வந்து ட்ராவல் பண்ணுறாங்க. அதில் ஸ்பெஷலி மாப்ளே முஸ்லீம்ஸ். ஓகே, மாப்ளே முஸ்லீம்ஸ்ன்றது வந்து அது ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் முஸ்லீம்ஸாக அவங்க வந்து லக்ஷதீபாவுக்கு வந்து ட்ராவலிங் பண்ணினே இருக்குவாங்களா. ஓகே, ஸோ அது ஆகிட்ட பிறகு வந்து போயிட்டு வந்து என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்கன்னா, தண்ணி வந்து ரொம்ப பியூராக இருக்கும்ன்றாங்க. ஐ மீன் ட்ராவலிங் டைமில் வந்து. ஸோ ஷிப்பு இருக்குல்ல, இது லக்ஷதீபாவுக்கு போகும்போது ஃபுல்லு எட்ஜில் அதுங்கெல்லாம் போய் நிற்காதான். ஸோ கொஞ்சம் தூரமே ஷிப் வந்து நிற்க வைக்கும். அங்கேருந்து ஜனங்களை வந்து சின்ன சின்ன போட்டுக்கு வந்து ஷிஃப்ட் பண்ணினா அங்கேருந்து கூட்டின்னு போவாங்களாம் உள்ளே. பிகாஸ் அந்த டைமில் வந்து இந்த வேவ்ஸ் எல்லாம் ஜாஸ்தி இருக்குமா. ஸோ அந்த வேவ்ஸ் ஜாஸ்தி இருக்கும்போது இந்த ஷிப்புலேருந்து போட்டுக்கு இறங்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு வந்து சொல்கிறாங்க. ஸோ அந்த டைமில் வந்து நம்ம நாட்டிலலாம் எப்படின்னா, பையங்க வந்து எதனா பொண்ணுங்களை கைப்பிடிச்சிக்கின்னு ஹெல்ப் பண்ணுற போது பொண்ணுங்களுக்கு அது பிடிக்காது. நான் அவங்க கைப்பிடிச்சிக்கு நம்ம ஹெல்ப் பண்ணும்போது, பிடிச்சி இசுக்கும்போது ஆகட்டும், அவங்கள இறக்கி விடும்போது ஆகட்டும், அந்த மாதிரி எல்லாம் பண்ணும்போது பிடிக்காது. பட் அங்கே லக்ஷதீப்லலாம் அதெல்லாம் பார்க்க மாட்டாங்களா எதுவுமே. அவங்க என்ன தான் பிடிச்சிட்டாலும் அப்படியே இறங்கிடுவாங்களாம். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்குமா லக்ஷதீபாவில் வந்து அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அது ஆகிட்ட பிறகு லக்ஷதீப் அவங்களுக்கு வந்து மெயின் இன்கம் சோர்ஸ் எதுலேருந்து வருதுனாக்கா, அவங்க வந்து இந்த தேங்காய், இளநீர், அதுதான் அவங்களோட மெயின் இன்கம் சோர்ஸு. ப்ளஸ் அவங்களோட மெயின் ஃபுட்டு இந்த சென்ஸ் மெயின் அவங்க ஜாஸ்தி க்ரோ பண்ணுறது அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷதீப்பில் வந்து அதுதான் சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. அப்புறம் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த கோட்டுங்கெல்லாம் வளர்த்துன்னுப்பாங்க. மீன்ஸ் அது என்ன மாதிரி கோட்டுன்னா, அது ஒரு வேறு ஜாதி கோட்டு. அது குள்ளுமாக இருக்குமா அந்த ஜாதி வந்து. அது சும்மா பாலுக்காக, அது பால் தரல கதையிலன்னு சொன்னேன், பால் வர்றதுக்காக அந்த ஆட்டுங்களெல்லாம் வளர்த்துனுக்குவாங்களாம் அவங்க நாட்டில். ஸோ போயிட்டு வந்து இது சொல்கிறாங்க. போயிட்டு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நெக்ஸ்ட் வந்து அவங்க வந்து எல்லாம் வயசானவங்க தான் இருக்காங்க. யாருமே என்ன சொல்கிறது, யங் பர்சன்ஸ் யாருமே இல்லையா, எல்லாம் வயசானவங்க தான். ஓகே, ಎಲ್ಲ ವಯಸ್ಸಾದವರೇ ಇರೋದಂತೆ ಅಲ್ಲಿ ಎಲ್ಲ. ಯಾರು ಯಂಗ್ ಪರ್ಸನ್ಸ್ ಯಾರು ಇಲ್ಲ ಅಂತ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. அதாகிட்ட பிறகு லேಖಕರು வந்து என்ன பேசுகிறாருன்னா, அங்கேருந்து அவங்க மினிகா ஐலாண்டுக்கு ட்ராவல் பண்ணுறாங்க. மினிகா ஐலாண்டு அது நம்ம கேரளாலேருந்து 400 கிலோமீட்டர்ஸு. ஓகேவா, மினிகா வந்து எங்கே வருதுன்னா மால்டீவ்ஸ் கிட்ட வருதான். மால்டீவ்ஸ்க்கும் மினிகாக்கும் வந்து 70 to 80 கிலோமீட்டர்ஸ் தூரம், அவ்வளோதான் சொல்லிட்டு போயிட்டு சொல்கிறாங்க. ஸோ அதே நம்ம கேரளாலேருந்து ட்ராவல் பண்ணோன்னா 400 கிலோமீட்டர்ஸ் ஆகுமா. ஓகே, ஸோ மினிகாக்கு போயிட்டு அங்கே போகிறாங்க. அங்கே போய் பார்க்குறாங்க அந்த ஐலாண்டு. மினிகாவில் வந்து என்ன ஒரு கல்ச்சர் ஃபாலோ பண்ணுறாங்கன்னா, இந்த மால்டீவ்ஸில் ஃபாலோ பண்ணுற கல்ச்சர் தான் மினிகாலேயே ஃபாலோ பண்ணுறாங்களா. அப்படியா அந்த மாதிரி கல்ச்சர் அவங்க ஃபாலோ பண்ணுறாங்கன்னா, மினிகா வந்து ஒரு டைமில் வந்து மால்டீவ்ஸை வந்து கேப்சர் பண்ணியிருந்தாங்களாம். அந்த டைமில் மால்டீவ்ஸ்க்கு வந்து இந்தியா தான் ஹெல்ப் பண்ணிச்சான். ஓகே, ஸோ இப்போ மினிகா வந்து அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் இந்தியன் கவர்மெண்ட்டு. ஓகே, இந்தியா தான் அதை ரூல் பண்ணிக்குதா இப்போ மினிகாவுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணிக்குது இந்தியா. எப்படின்னா பை கன்ஸ்ட்ரக்டிங் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ், அப்புறம் வந்து எலக்ட்ரிசிட்டி, டீசல்லேருந்து எலக்ட்ரிசிட்டி கொடுக்குற மாதிரி அது ஹெல்ப் பண்ணிக்கிறாங்களாம். ஓகேவா, ஸோ அங்கே மினிகாவில் ஒரு பொம்பளை ஏறும். ஐ மீன் அந்த ஷிப்பை ட்ராவல் பண்ணும்போது மினிகாலேருந்து ஒரு பொம்பளை ஏறுது அந்த ஷிப்புக்கு. அந்த பொம்பளை பேர் வந்து சுனிதா. ஓகேவா, அந்த சுனிதா ஏறிட்ட பிறகு ஒரு போட்டில், மீன்ஸ் அந்த போட்டோட ஓனருக்கும் இந்த ட்ராவலர்ஸ்க்கும் கொஞ்சம் சண்டானப்போ அந்த சுனிதா வந்து முஸ்லீம் காட்சி. ஓகே, அது வந்து இங்கிலீஷில் வந்து ப்ரொடெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுது அந்த போட்டில். அப்போது போயிட்டு வந்து ரொம்ப ஷாக்கிங்காகிட்டு அவங்க போய் கேட்குறாங்க, ஏன் நீங்கள்
ரொம்ப நல்லா இங்கிலீஷ் பேசுகிறீங்க எப்படி அதெல்லாம் கேட்டப்போ அது சொல்லும், நான் மைசூர் யூனிவர்சிட்டியில் பிஏ பண்ணிங்கிறேன் அப்படின்னு சொன்னப்போ, ஸோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் அது. ஓகே, அது ஆகிட்ட பிறகு போயிட்டு வந்து அங்கே அந்த பொம்பளை கிட்டேருந்து எதுனா தெரிஞ்சுக்கலாம் நம்ம இந்த ஐலாண்ட்ஸ் பற்றி என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குவாங்க. அப்போ அந்த பொம்பளை சொல்லும், இங்கே இருக்கிறது 2 ப்ராப்ளமு. அது என்னன்னாக்கா, ஒன்று வந்து அந்த ஷிப்புக்கு இதில் ஷிப் ஆகட்டும் போட் ஆகட்டும் ஐலாண்ட் டு ஐலாண்டு ட்ராவல் பண்ணும்போது வீக்லி ஒரே வாட்டி தான் ஷிப்பே ஒரு ட்ராவல் ஆகுமா. ஓகே, அது ட்ராவலிங் ப்ராப்ளம்னு சொல்லும். நெக்ஸ்ட் இன்னொன்று என்னன்னாக்கா, இங்கே ப்ரெக்னென்சி லேடி எல்லாம் நம்ம எமர்ஜென்சி வேறு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டின்னு போனோன்னா, இங்கே எங்கேயும் ஹாஸ்பிட்டல் இல்லை, லக்ஷதீபாக்கு தான் போனோம். மெயின் லக்ஷதீபில் வந்து மெயின் சிட்டியில் வந்து ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு இது அவள் தான். ஓகே, அதை விட்டால் வேறு எந்த ஐலாண்ட்லேயும் ஹாஸ்பிட்டல் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகே, அதாகிட்ட பிறகு வந்து அந்த பொம்பளை என்ன சொல்கிறேன்னா, இங்கே வந்து ஃப்ரூட்ஸ் ஆகட்டும் வெஜிடபிள்ஸ் ஆகட்டும் ஒரு ப்ரெக்னென்சி லேடிக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் எதுவுமே கிடைக்காது. அதனால கூட நிறைய ப்ரெக்னென்சி லேடிஸ் வந்து சாகுறாங்கோ. அது 2 தான் இங்கே ரொம்ப ப்ராப்ளமாக இருக்கிறது இந்த எல்லா ஐலாண்ட்லையும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ அந்த டைமில் வந்து இந்த போயட்டோட பொண்ணு வந்து என்ன சொல்லுவான்னா, நான் டாக்டர் ஆகிட்ட பிறகு இங்கே வந்து நான் இங்கே சர்வீஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அது சொல்லும் அவங்க அப்பா கிட்ட, மீன்ஸ் போயட் கிட்ட வந்து அது சொல்லும். சரின்னு சொல்லிட்டு இவங்களும் ஒத்துக்கிறாங்க. அதாகிட்ட பிறகு இவங்க வந்து இதுக்கு போகிறாங்க, என்னது லக்ஷதீப் போனப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு இதுக்கு போகிறாங்க மியூசியம்க்கு. அந்த மியூசியம் போய் பார்த்தாங்கன்னா, அங்கே எல்லாம் லக்ஷதீப்போட கல்ச்சர்லாம் அங்கே வச்சுருப்பாங்களாம், ஷோகேஸ் பண்ணி இருந்திருக்குவாங்க அந்த மியூசியமில். அப்போது அவங்க வந்து ஒரு இதில் பார்க்குறவங்க அங்கங்கே ஷார்க்குங்கெல்லாம் விட்டுருப்பாங்களாம். இவங்க இந்த குட்டி ஷார்க்குங்கெல்லாம் வளர்த்துனுக்குவாங்களாம். ஸோ போயிட்டுக்கு வந்து ஷாக்கிங்காக இருக்கும், என்னது இது குட்டி ஷார்க்கெல்லாம் வளர்த்துனுக்குறாங்க அப்படின்ட்டு. ஸோ போயிட்டு வந்து நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க என்னத்துக்குன்னா, இந்த லக்ஷதீப்பில் இந்த ஐலாண்டில் இருக்கிற ஜனங்கள்லாம் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் காலி பண்ணிடணும். பட் ஷார்க்கு நம்ம எங்கே தான் எடுத்துன்னு போய் வளர்த்தாலும் கடைசியில் அது வந்து அந்த கடலில் விட்டுருணும் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு சொல்கிறாங்க. அது எங்கே சேரணுமோ அங்கே சேர்ந்துடும், ஆனால் வழுக்கிறது மட்டும் அவங்க கையில் இருக்குது. அதே மாதிரி தான் இப்போ லக்ஷதீப்பில் சுச்சுவேஷன் வந்து அப்படி தான் இருக்குது. இப்போ அவங்களும் காலி பண்ணின்னு வேறு எங்கன்னா போகணும். பிகாஸ் லக்ஷதீப் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இதாகிங்குது. இந்த சுனாமி ஃப்ளட்டு எல்லாம் வந்து 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 தண்ணிக்குள்ளே அப்படியே முழுங்கினுங்குதான். ஓகே, அப்படின்னு சொல்லிட்டு பொயட் வந்து சொல்கிறாங்க. ஸோ பொயட்டுக்கு வந்து கடைசியில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த இந்த மாப்பிள்ளை பாப்புலேஷன் இருக்கிறாங்களா முஸ்லீம்ஸ் வந்து அவங்க தான் ஜாஸ்தி ட்ராவலிங் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்புறம் பொயட் வந்து இன்னொன்று சொல்கிறாங்க, என்னன்னா இந்த மினிகா ஐலாண்ட் பற்றி சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, மினிகாவில் வந்து ஒரு டான்ஸ் போடுறாங்க, ஒரு டான்ஸ் ஆடுறாங்க. என்ன டான்ஸ்னாக்கா, இந்த மாப்பிள்ளை முஸ்லீம்ஸ்காரங்க வந்து ஒரு பாட்டு போடுறாங்க, அவங்களுதுன்னு ஒரு பாட்டுங்க இருக்குமா இதுங்க. அந்த பாட்டு ப்ளே பண்ணப்போ அவங்க வந்து எப்படி டான்ஸ் ஆடுறாங்கன்னாக்கா, ஒரு கத்திங்க பிடிச்சிக்கின்னு பழைய காலத்தில் இந்த சோல்ஜர்ஸ் எப்படி இருந்தாங்க கிங்கோட சோல்ஜர்ஸ் எல்லாம், அந்த மாதிரி வந்து அந்த கத்தி ஒரு கையில் கத்தி இன்னொரு கையில் அந்த ப்ரொடெக்டரு அந்த ரவுண்டாக இட்லி தட்டை மாதிரி அது அந்த மாதிரி பிடிச்சிக்கின்னு சண்டை போடுறது மாதிரி டான்ஸ் ஆடுவாங்களாம். அது என்னத்துக்கு அப்படி அந்த மாதிரி டான்ஸ் அவங்களது அந்த மாதிரி இருக்குதுனாக்கா, இது மேலே மினிகா மேலே வந்து இந்த ஃப்ரெஞ்சு, போர்ச்சுகீஸு, பிரிட்டிஷு, அப்புறம் திப்பு சுல்தானெல்லாம் போய் அட்டாக் பண்ணப்போ இவங்கக்கிட்ட நல்லா ப்ரொடெக்ட் ஆகிறதுக்காக அது யூஸ் பண்ணியிருந்தாங்களா. ஸோ அதே மாதிரி அதே இது தான் அவங்க டான்ஸ்லேயும் எடுத்துன்னு வந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு வந்து அவங்களோட ட்ராவல் ஹிஸ்ட்ரி வந்து ஷேர் பண்ணிக்கிறாங்க. ஓகே.